அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நேற்று வேலூரிலே நடைபெற்றது. அதில் விஜய் அவர்கள் பங்கு பெற்று 30 நிமிடம் வரைக்கும் பேசுகிறாரு. அந்த 30 நிமிடமுமே ஸ்கிரிப்டட் என்று சமூக ஊடகங்களில் ஒரு தகவல் பரவி வருது. அவர் அதில் அழுதுருப்பார் கண்கலங்கி. அது கூட பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் மீது எழுந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஜல்லிக்கட்டு குறித்து ஒரு கதை ஒன்று பேசியிருப்பார். அதுவுமே மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. ஜூலி இருக்காங்கல்ல, பிக் பாஸ் பிரபலம் சீசன் 1ல் கண்டஸ்டண்ட்டாக வந்த ஜூலி விஜய் அவர்கள் மீது சேற்றை வாரி இறைத்திருக்காங்க. விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஹாய்ண்ணா ஜூலி, இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காலையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய உறவுகள் நம்மளுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, காணொலிக்குள்ளே போகலாம். ஜூலி அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பிரபலம் அடைந்து பிக் பாஸ் சீசன் 1 தமிழுக்குள்ளே உள்ளே போனவங்க. ஓவியா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க. இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஜூலி அளவுக்கு கெட்ட பேர் வாங்கின ஒரு கண்டஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் ரொம்ப நெகட்டிவாக போய் சேர்ந்த நபர் ஜூலி. ரொம்ப நெகட்டிவான போய் சேர்ந்த நபர் ஜூலி. மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்றதுக்காக ஜூலி பேசக்கூடிய கருத்தை நம்ம புறம் தள்ளிட முடியாது. அதாவது விஜய் அவர்கள் விளையாட்டா ஒரு கதை சொல்ல போய் அது விபரீதத்தில் போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையினுடைய வெளிப்பாடாக தான் ஜூலி தெரிவித்த கருத்தை நான் பார்க்குறேன். அதாவது கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடுன்னு ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களால் போன உயிர்ன்றது பார்த்தீங்கன்னா 50 உயிர். 50 500 ஆக்கிறாதண்ணே. நீ சொல்கிற ஜல்லிக்கட்டு கதையில் ஒரு சிறுவன் கையில் புல்லை எடுத்துகிட்டு போய் அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை அப்படியே கூட்டிகிட்டு போய் மேய விட்டுருவான் அப்படின்னு ஒரு கதை சொல்கிற. உன்னுடைய கட்சியில் இருக்கிறவன் எல்லாம் ட்ரௌசர் மாட்டின ஸ்கூல் பயலுக, பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது. அவங்கெல்லாம் நாங்கள் ஜல்லிக்கட்டு மாட்டை புல்லை கொடுத்து அடக்கிறோம் அப்படின்னு கையில் புல்லை எடுத்துக்கிட்டு செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே அப்படின்னு புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கிட்ட குத்து வாங்கி செத்தாங்கன்னா யாருனே பொறுப்பு? 50 500 ஆக்கிறாதண்ணே. நாங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு நாங்கள் கருமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கோம். நீ சொன்ன கதையை கேட்டு எவனாவது புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கிட்ட குத்துப்பட்டு செத்தான் அப்படின்னா மறுபடியும் ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி திரும்ப ஜல்லிக்கட்டை மீட்கிற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லைனே, திராணி இல்லைனே, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் லூசுத்தனமான கதையை சொல்லாதனே அப்படின்னு ஜூலி அவங்க பேசின வீடியோவில் புலம்பி இருக்காங்க. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50 50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. ஜூலி விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த காணொலியை பதிவு பண்ண அடுத்த நிமிஷம் சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்குறிகள் எல்லாம் திமுக பார்த்தீங்களா, அண்ணன் விஜய் அவர்களுக்கு எதிராக ஜூலியை களமிறக்கி விட்டுருக்கு, திமுக தாவேகாவை பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏண்டா விஜய்க்கு ஈக்குவலான ஆளாடா ஜூலி? ஏண்டா ஜூலியை வச்சு ஒரு வீடியோ போட்டால் உங்கள் தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களும் அப்படியே சரிந்து விழுந்துருவாங்களாடா? ஏண்டா அந்த பொண்ணு ஜல்லிக்கட்டுக்காக போராடிச்சு. நீங்கள் ஜல்லிக்கட்டு காளையை வச்சு சின்ன பையன் போய் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை புல்லுக்கட்டு கொடுத்து அடக்கணும் அப்படின்னு பேசி வச்சுருக்கீங்க. அதை பார்த்து எவனாவது ட்ரௌசர் மாட்டின தாவேகா தற்குறி போய் புல்லுக்கட்டை கொடுக்குறேன்னு ஜல்லிக்கட்டு மாட்டுக்கிட்ட போய் ஏதாவது குத்து பெத்து செத்துற போகிறான் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் அந்த பொண்ணு காணொலியை பதிவு பண்ணியிருக்கு. இதே ஜூலி ஒரு 200 ரூபாய் ஊப்பி தான். ஜூலி சமூக ஊடகங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டுச்சு. அதுக்கு எதிர்பதிவு கூட நான் போட்டிருந்தேன். ஆலமரம் மாதிரி திமுகங்கிறது, அந்த ஆலமரத்தில் எவ்வளோ விழுதுகள் கீழே தொங்கும், அதில் ஒரு விழுது தான் நான். திமுகவால் பயனடைந்த நபரில் நானும் ஒருவர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுக்கு
நான் பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஆலமரத்தில் காயும் காக்காது, பழமும் பழுக்காது, ஆக மொத்தத்தில் ஆலமரத்தில் நிழல் மட்டும் கிடைக்கும், கீழே உட்காந்து பஞ்சாயத்து வேணால் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாரும் அவங்க ஊரில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வேணால் திமுகவுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கூட பதிவு போட்டிருந்தேன். இந்த ஜூலி பஞ்சாயத்து ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நேற்று வேலூரில் நடந்த அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு தான் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே பேசினார். குறிப்பாக விஜய் வந்து கண்ணீர் விட்டு அழுதது வந்து ஸ்கிரிப்டில் இருக்குது, அழுகணும் இந்த இடத்துல அப்படின்னு. எப்படி வந்து மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு சோழவந்தான் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய் அப்படிங்கிறத எழுதி வச்சு படித்தாரோ, அதே போல் இந்த இடத்தில் எமோஷனலாக பேசிவிட்டு அழுகவும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணி கொடுத்ததை தான் விஜய் அவர்கள் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒன்று காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது விஜய் அவர்கள் பயன்படுத்தின ஸ்கிரிப்ட் பேப்பரா? அழுகணும்னு விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்ததுனால தான் விஜய் அவர்கள் எல்லாருக்கு முன்னாடியும் கண்கலங்கி அழுதாரா அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி இருக்கு. நம்ம விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் தான். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் அப்படின்றது தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய சாபக்கேடு, இந்த தாவேகா தற்குறிகளால் தமிழகத்துடைய எதிர்காலத்திற்கே ஆபத்து அப்படிங்கிறத எந்த விதமான சமரசமுமின்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். அதே நேரம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு விஜய்க்கு எதிராக அவதூறு பரப்புறது நம்மளோட வேலை கிடையாது. அதை மெனக்கட்டு எவனோ ஒருத்தன் விஜய் அவர்கள் பேசின எல்லாத்தையும் டைப் அடித்து ஏதோ ஒரு டிடிபி சென்டரில் உக்காந்து ப்ரௌசிங் சென்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பக்கமாக ஃபோட்டோ எடுத்து சமூக ஊடகங்களில் பரப்பி விட்டுருக்கானுங்க. இதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ என்னப்பா, விஜய் வந்து நேற்று ஸ்கிரிப்டை பார்த்து பேசவே இல்லை, அவர் வந்து அப்படியே அடி மனசுல இருந்து பேசினாருன்னு சொல்ல வரியான்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிரிப்டை பார்த்து தான் பேசினார். எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல அழுகணும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டிலலாம் இல்லை. அந்த அழுகை வந்து உண்மையிலே விஜயோட உள்ளே இருந்து வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா விஜயோட ஃபேஸுக்கு வந்து க்ளோஸ்அப் வச்சப்ப கண்ணுன்றது கலங்கி இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. நான் இந்த அழுகையை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய இயலாமையினால் வந்த கண்ணீராக தான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவன் எந்த இடத்துலையுமே உடஞ்சி அழுதுறக்கூடாது. அவன் உடஞ்சிட்டான் தலைவங்கிறவனா அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த படையுமே காலியாயிடும். முன்னாடி நிற்கக்கூடிய தலைவன் அப்படின்றவன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் போல இருக்கணும். அண்ணன் சீமானவர்கள் எங்கேயுமே கலங்கி நின்றதே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையுமே தைரியமாக தான் எதிர்கொண்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி 1 வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்துட்டு வந்தப்போ கூட அண்ணன் சீமானவர்கள் கலங்கினதில்லை. அவர் மக்களுக்கான அரசியலை சமரசம் இல்லாமல் செய்திருக்காரு. விஜய் அவர்களுடைய இந்த அழுகை அவரை வந்து பலவீனமான ஒரு நபராக தான் காட்டுமே தவிர, ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகி விஜய் அழுதுட்டாரு அதுக்காக அவருக்கு எல்லாருமே ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுற அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. விஜய் அவர்களுடைய அழுகையை வந்து நம்ம பொய்ன்னு முற்றும் முழுதாக விஜய் அவர்களை பிடிக்காதுன்றதுக்காக அவருக்கு எதிராக கதை கட்டி விட்டுறவும் முடியாது. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், ஜூலி அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து தெரிவித்த கருத்து, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு தான் பேசி அழுது நடிச்சுட்டு போனார் அப்படின்னு விஜய்க்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம், இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.